ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் தமிழ் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்திலிருந்து 4வது இயல் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் இருக்கிற முக்கியமான ஒரு வரி வினாக்கள், புக் பேக் கொஸ்டின் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டோம். புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூதுரை. எது மனிதனை உயர்த்துகிறது? ஆன்சர் கல்வி. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் ஔவையார். சொல்லும் பொருளும். மாசற என்ற சொல்லின் பொருள் குறையில்லாமல். சீர்தூக்கின் என்னும் சொல்லின் பொருள் ஒப்பிட்டு ஆராய்ந்து. தேசம் என்னும் சொல்லின் பொருள் நாடு. மன்னனையும் குறையில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் யார் சிறந்தவர்? ஆன்சர் கற்றவரே சிறந்தவர். மூதுரை நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஔவையார். ஔவையார் எழுதிய வேறு நூல்கள் யாவை? ஆன்சர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. மூதுரை என்ற சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் மூத்தோர் கூறும் அறிவுரை. சிறந்த அறிவுரைகளை கூறும் நூல் எது? ஆன்சர் மூதுரை. மூதுரை நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 31 பாடல்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். ஆன்சர் மாசற கற்க வேண்டும். மாசறன்னா தப்பு இல்லாமல், குறை இல்லாமல்னு வரும். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் சிறப்புடையார். அடுத்த லெசன் துன்பம் வெல்லும் கல்வி. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதனையும் மறந்து விடாதே என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் என்ற பாடல் வரிகள் யாருடையது? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இப்பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சொல்லும் பொருளும். தூற்றும்படி என்னும் சொல்லின் பொருள் இகழும்படி. மூத்தோர் என்னும் சொல்லின் பொருள் பெரியோர். மேதைகள் என்னும் சொல்லின் பொருள் அறிஞர்கள். மாற்றார் என்னும் சொல்லின் பொருள் மற்றவர். நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. பற்றாமல் என்னும் சொல்லின் பொருள் குறையாமல். மனிதன் யார் கூறும் அறிவுரைகளின்படி வாழ வேண்டும்? ஆன்சர் மேலான அறிஞர்கள். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்கள் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரரின் சிறப்பு பெயர் என்ன? ஆன்சர் மக்கள் கவிஞர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது. ஆன்சர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நான் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். ஆன்சர் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் மானமில்லா. அடுத்த லெசன் கல்வி கண் திறந்தவர். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார்? ஆன்சர் கருப்பு காந்தி. குருகுல கல்வி முறை என்பது என்ன? ஆன்சர்
ஆசிரியர் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்கும் முறையாகும். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவர். ஆன்சர் காமராஜர். காமராஜர் நாடு முழுக்க எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்? ஆன்சர் 50,000 பள்ளிகள். காமராஜர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் எத்தனை ஆயிரம் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன? ஏறத்தாழ 6,000 பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் என்றவர் யார்? ஆன்சர் காமராஜர். காமராஜர் எத்தனை மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார்? ஆன்சர் 1 மைல் தூரம். காமராஜர் எத்தனை மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார்? ஆன்சர் 3 மைல் தூரம். காமராஜர் எத்தனை மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார்? ஆன்சர் 5 மைல் தூரம். கல்வி கண் திறந்தவர் என்று பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் யார்? ஆன்சர் காமராஜர். காமராஜரின் சிறப்பு பெயர்கள் யாவை? பெருந்தலைவர், கருப்புக்காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர். மாநிலம் முழுக்க அனைவருக்கும் டேஸுக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் யார்? ஆன்சர் காமராஜர் இலவச கட்டாய கல்வியை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர்? ஆன்சர் காமராஜர். சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் கொண்டு வந்திருப்பாரு. பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர்? காமராஜர். பள்ளிகளில் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர்? ஆன்சர் காமராஜர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர்? ஆன்சர் காமராஜர். பள்ளிகளில் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர்? ஆன்சர் காமராஜர். எங்கு காமராஜர் பல கிளை நூலகங்களை தொடங்கினார்? ஆன்சர் தமிழ்நாட்டில். காமராஜரின் நினைவாக எந்த பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது? ஆன்சர் மதுரை. காமராஜருக்கு நடுவண் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? ஆன்சர் 1976. காமராஜர் வாழ்ந்த டேஸ் மற்றும் டேஸ் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மற்றும் விருதுநகர் இல்லங்கள் நினைவு இல்லங்களாக ஆக்கப்பட்டது. காமராஜருக்கு எங்கு சிலை நிறுவப்பட்டது? ஆன்சர் சென்னை மெரினா கடற்கரை. எந்த உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் அக்டோபர் 2, 2000 ஆண்டு. ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளை டேஸாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 15. சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் டேஸ்? ஆன்சர் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் காட்டாறு. அடுத்த லெசன் நூலகம் நோக்கி. கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் ஔவையார். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கு உள்ளது? ஆன்சர் தமிழ்நாட்டில் உள்ளது. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எது? ஆன்சர் அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளது? ஆன்சர் 8 அடுக்குகளை கொண்டுள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எவ்வளவு? ஆன்சர் 8 ஏக்கர்.
ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? ஆன்சர் சீனா. நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ரா. அரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ரா. அரங்கநாதன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கு பிரெய்லி நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் தரைத்தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான பகுதி எத்தளத்தில் உள்ளது? ஆன்சர் முதல் தளம். அண்ணா நூலகத்தில் குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக எது அமைக்கப்பட்டிருந்தது? ஆன்சர் செயற்கை மரம். குழந்தைகளுக்காக முதல் தளத்தில் என்னென்ன இருந்தது? ஆன்சர் 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் மற்றும் பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எத்தளத்தில் உள்ளது? ஆன்சர் 7ஆம் தளம். அண்ணா நூலகத்தில் உள்ள 8 தளங்கள். தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் உள்ளன. முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் உள்ளன. 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளன. 3ஆம் தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் உள்ளன. 4ஆம் தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி சம்பந்தமான நூல்கள் உள்ளன. 5ஆம் தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம் சம்பந்தமான நூல்கள் உள்ளன. 6ஆம் தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை போன்ற நூல்கள் உள்ளன. 7ஆம் தளத்தில் பழமையான ஓலைச்சுவடி, வரலாறு, சுற்றுலா, புவியியல், போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான நூல், மின்னூல்கள், மின் இதழ்கள் உள்ளன. நூலகம் பற்றிய செய்திகள் சிலபஸில் இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. 8ஆம் தளத்தில் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் நிர்வாக பிரிவு உள்ளது. எந்த மாநிலம் நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஆன்சர் தமிழக அரசு. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலரின் பெயர்களை கூறுக. ஆன்சர் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். நூலகம் திறக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு நூலகம் அடைச்ச பின்னாடி வெளியே வரக்கூடிய நபர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன? ஆன்சர் எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது. அடுத்து இலக்கணம், இன எழுத்துக்கள். ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஸ் எனப்படும்? ஆன்சர் இன எழுத்துக்கள் எனப்படும். இன எழுத்துக்கள் யாவை? ஆன்சர் 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஸ் எழுத்து வரும்? ஆன்சர் வல்லின எழுத்து வரும். இன எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இடையின எழுத்துக்கள் 6 எவை? ஆன்சர் எரள வளல. இ, இர், இல், யு, இல், இல். மெய்யெழுத்துக்களைப் போலவே டேஸ் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. ஆன்சர் உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. டேஸ் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். ஆன்சர் உயிர் எழுத்து. குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இன எழுத்து எது? ஆன்சர் இ. ஔ என்னும் எழுத்துக்கு இன எழுத்து எது? ஆன்சர் உ. சொல்லில் டேஸ் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. எதில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும்? ஆன்சர் அளபடையில் மட்டும் அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு ஓதல், தூவும், தளி. தமிழ் எழுத்துக்களில் எவற்றிற்கு மட்டும் இன எழுத்து இல்லை?
ஆன்சர், ஆயுத எழுத்திற்கு இணை எழுத்து இல்லை. அதுபோல் ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா முதலிலும் இறுதியிலும் வராது, இடையில் மட்டும்தான் வரும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? ஆன்சர், கண்ணில். மஞ்சள், வந்தான், தம்பி இதெல்லாம் வரும், கண்ணில் வராது. தவறான சொல்லை வட்டமிடுக. ஆன்சர், வென்றான். நாக்கு அப்புறம் டா, டு, டி அந்த மாதிரி எழுத்து வரும், வென்றான் வராது. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாட்டிசையும் செல்லாத நாடு இல்லை. அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 15. கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் செப்டம்பர் 5. ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்துல் கலாம் பிறந்த நாள் அக்டோபர் 15. மாணவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. விவேகானந்தர் பிறந்த நாள் ஜனவரி 12. தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் நவம்பர் 14. குழந்தைகள் நாளாக கொண்டாடப்படுகிறது. கலைச்சொல் அறிவோம். கல்வி என்னும் ஆங்கில சொல் எஜுகேஷன். தொடக்கப்பள்ளி என்னும் ஆங்கில சொல் பிரைமரி ஸ்கூல். மேல்நிலைப்பள்ளி என்னும் ஆங்கில சொல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நூலகம் என்னும் ஆங்கில சொல் லைப்ரரி. மின் படிக்கட்டு என்னும் ஆங்கில சொல் எஸ்கலேட்டர். மின்தூக்கி என்னும் ஆங்கில சொல் லிஃப்ட். மின்னஞ்சல் என்பதன் ஆங்கில சொல் இமெயில். குறுந்தகடு என்பதன் ஆங்கில சொல் காம்பாக்ட் டிஸ்க் சிடி. மின் நூலகம் என்பதன் ஆங்கில சொல் லைப்ரரி. மின்னூல் என்பதன் ஆங்கில சொல் இ புக். மின் இதழ்கள் என்பதன் ஆங்கில சொல் இ மேகசின். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.